சர்க்குணன் சாரோட நான் பணியாற்றிட்டு வந்திருக்கேன். ஒரு 2, 3 படங்கள் எழுதியிருக்கேன். எனக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா, இந்த மண்ணின் கலைஞர்கள்ல இந்த மண்ணின் ரசத்தை வந்து கொஞ்சம் கூட குறையாமல் திரையில் கொண்டு வந்து காட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிற வெகு சில இயக்குனர்களில் சர்க்குணம் அவர்கள் முக்கியமானவர். விமல் அவர்கள் நடித்த படங்கள்லயே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து களவாணி, வாகை சூடவா படங்கள் மிக முக்கியமான இடத்தில் இருப்பதாக எனக்கு தோன்றும். ஏன்னா, அவ்வளவு தத்ரூபமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையையும், அந்த செங்கல் சூளையெல்லாம் நான் எங்க ஊர்ல பார்த்தது. அதையெல்லாம் திரைக்குள் கொண்டு வந்து அதை மிக அற்புதமாக காட்டிய ஒரு இயக்குனர் என்றால் திரு சர்க்குணம் அவர்கள். அவரோடு சேர்ந்து இந்த படத்திலே நான் பணியாற்றி இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த கதை உருவான விதத்திலிருந்து எனக்கு தெரியும். மிகச்சிறந்த ஒரு கதையை, மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிற ஒரு கதையை கொண்டு வருகிறார். இந்த வருடம், இந்த மாதம் ரிலீஸ் ஆகிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். நல்ல நண்பர். அற்புதமான பாடல்களை அவரோடு நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். சமீபத்திலே கூட தாரமே தாரமே என்கிற பாடல் 100 மில்லியன்களை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்து அஜித் அவர்கள் நடிக்கிற துணிவு படத்திலே பாடல் எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து அவரோடு பணியாற்றி வருகிறேன். இந்த படத்துல அற்புதமான ஒரு பாடல், ஏகப்பட்ட மேகம் பார்க்கும் இந்த வானம், தாகப்பட்டா வந்து தண்ணி இங்க கேட்கும் என்று குடும்பத்தினுடைய பாசத்தை சொல்லுகிற ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். மீதி பாடல்களை எல்லாம் தம்பி மணியமுதவன் எழுதியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஐயா ராஜ்கிரண் ஐயா அவர்கள் பத்தி, அவரும் ஒரு பெரிய பாடலாசிரியர் தான். நானும் அவரும் சேர்ந்து ஒரு மலையாள படத்துல பாடல் எழுதினோம். அப்போ சொன்னாரு, நீங்க கிடைக்கலங்கிறதுக்காக என்னை பாட்டு எழுத வச்சுட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. நல்ல வேளை நான் கிடைக்காததுனால நமக்கு ஒரு நல்ல பாடலாசிரியராகவும் ஐயா அவர்கள் கிடைத்தார்கள் என்று எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதே போல அதர்வா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் ஆர்கே சுரேஷ், அவருடைய குரலை கேட்டாலே கம்பீரம் தான், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் சிங்கம்புலி, அவர் வந்தாதான் ஏற்புறைய நெடுமுறை அவர் தான் ஆற்ற போறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய இந்த இனிய நாளில் நான் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம்புலி சார் பேசினதுக்கப்புறம் ஆக்சுவலாக வணக்கம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போகிறது தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா என்னெல்லாம் பேசணும்னு யோசித்தோமோ, இல்லை உட்காந்துருக்கும்போது ஏதாவது சொல்லலாமான்னு யோசித்தோமோன்னு அது எல்லாத்தையும் அப்படியே வரி மாற்றாமல் அப்படியே பிரிண்ட் மாதிரி அடித்து செதற விட்டார். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தமிழ் சினிமாலேருந்து நடிகனாக ஓரங்கட்டப்பட்ட படம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சரியான கதாபாத்திரங்கள் பண்ணல, பெரிய கேப்பு, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் சர்க்குணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட் கதை சொன்னார். சொல்லாமா சார்? நான் தாராளமாக சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட 1 hour பேசணும். ஆரம்பத்தில் அவர் சொன்னது வந்து, இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார், உங்கள் அப்பாவை ராஜ்கிரண் சார் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது ட்ராவலு. ஆனால் அவர் சொன்ன அந்த வரியில் நான் மாட்டிக்கிட்டேன். ராஜ்கிரண் சார் அப்பாவா? எனக்கா? நம்மளே அப்பா வேஷம் போட்டு வேறு எந்த ரோலுக்குமே நம்மளை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவா அவரை கூப்பிடேன் அப்படின்ட்டு, நான் தமிழில் கூப்பிடல, பட் மற்ற லாங்குவேஜில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அப்பாவா? அதுவும் இவ்வளோ ஆளுமை மிக்க ஒரு மனிதனா? சரி, ஏதோ தப்பாக சொல்லிட்டார் போல இருக்குன்ட்டு அப்படியே அந்த ட்ராவல்லாம் முடிகிற சமயத்தில் திருப்பி மெதுவாக, அப்போது சார் வந்து எனக்கு அண்ணனா சார்? இல்லை இல்லை சார், நீங்கள் மூத்த பையன், உங்களுக்கு ஃபாதரை தான் ராஜ்கிரண் சார் பண்ணுறாரு. இதை விட இன்சென்டிவ் எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக அவர் அதுக்கப்புறம் சொன்ன கதையை கூட எனக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஒரு வரியிலே என்னோட கவனம் பூரா சிக்கிச்சு. சினிமா பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போது ராஜ்கிரண் சார் படங்களை அவ்வளோ ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அப்போது அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் அவருடைய மகனா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு இன்சென்டிவ் எனக்கு போதுமானதாக இருந்தது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஷூட். அங்கே போனதும் அந்த கேரக்டர்ஸ் பண்ணோம், அதெல்லாம் ஓகே, யூஸ்வலாக பண்ணுறது. நல்ல கதாபாத்திரம், அழுத்தமான கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் உணர்ந்து சந்தோஷமாக செஞ்சோம். பட் அந்த இன்டராக்ஷன் வித் ராஜ்கிரண் அண்ணன் கூட இருந்தது வந்து எனக்கு மறக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் 1 to 1 அந்த ஃப்ரீயாக உட்காந்துருக்க நேரத்தில் பேசும்போது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து ஸ்பாட்டில் நாள் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு யோகி மாதிரி தான் இருந்தார். அந்த லாங் ஹேர், தாடி இதெல்லாம் வச்சா ஒரு மெஸ்மரைசிங் ஃபீல் இருந்தது. ஸோ
அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு வரும்போது அது நடிக்கணும்லாம் சிரமம்லாம் பட தேவையில்லை. நல்ல சீன் டைரக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் உணர்ந்து செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள அதர்வா. நான் ரொம்ப அவர் சின்ன குழந்தையா இருப்பையில நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா என்னுடைய நல்ல நண்பர். ஸோ இது ஒரு அழகான கான்ட்ராஸ்ட். இவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறது, தமிழில் வேலை செய்கிறது. ஒரு தஞ்சாவூர், எனக்கு அந்த தஞ்சாவூர் பக்கம் நான் என் ஊர் பக்கத்துக்கு போய் அங்கே வேலை செய்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டர் சர்க்குணம் சார். அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு, மனசில் உள்ள ஆசையெல்லாம் அப்படியே சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டே வேலை பார்த்தேன். ஐ ஹவ் டு தேங்க் ஹிம் ஃபார் இட். ரொம்ப அற்புதமான அந்த அனுபவம். வேறு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், நாங்கள் சாப்பாடை பற்றி பேசணும், பெரிய மனுஷங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா சாப்பாடு பிளான் போட்டது இது எல்லாமே இந்த சிங்கம்புலி சார் சொன்னார். நிறைய நேரங்களில் நடக்கும் அது. இவங்களாம் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய ஆட்கள், ஏதாவது முக்கியமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு. இது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் சினிமா கம்பெனி நடத்தும்போது ஆஃபீஸில் கூட எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்போம். கீழே இருக்கவங்களாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம ஏதோ பெருசாக அடுத்த படத்தை எப்படி பண்ணுறோம் இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம். உள்ளே உட்காந்து நம்ம மத்தியானம் எந்த ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அது ஒரு கிண்டலாக தமாஷாக இருந்துகிட்டு இருக்கும். சீரியஸான நிறைய விஷயங்களுக்கு நடுவில் இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் தான் செய்கிற வேலையோட அது வழியாக இருக்காது, அது ஒரு சந்தோஷமாக போயிட்டுருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் அவர் 70 போய் 82 வந்தார்னா, நான் 75 போய் 85 வந்தேன். என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும்னு தோணும். அவர் துரைக்கு குறைய சொல்ல முடியாது அந்த வகையில். அண்ணே மத்தியானம் இது வருதுண்ணே, ராத்திரி ரூமுக்கு அதை அனுப்பிச்சி விட்டுமாண்ணே, இல்லை வேணாங்க, நான் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்டதே நைட்டு வரைக்கும் அப்படியே நெஞ்சு வரைக்கும் நிற்குதுங்கனாலும் கேட்க மாட்டார். ஸோ இப்படி எல்லாம் போய் வீராந்து போய் தான் வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அனுபவம். ஒரு படத்தில் வேலை பார்த்தது இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமான்னா கண்டிப்பாக பட்டதரசன் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் இது மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.